நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கொடுத்த 505 வாக்குறுதிகளில் 439 வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்றும் வெறும் 66 வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றியுள்ளதாகவும் ஆதாரங்களை வெளியிட்டுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், வாக்குகளுக்காக போலி வாக்குறுதிகளை கூறி மக்களின் ஆசையை தூண்டி வாக்குகளை பெற்று திமுக ஆட்சிக்கு வந்ததாகவும் கடுமையாக சாடியுள்ளார். திமுக தேர்தலுக்கு முன்பு அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகள். அதில் அவர்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் 66, அறகுறையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் 66. அதுவும் ஆக நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் 373. விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விளைநிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதுல அந்த வாக்குறுதி மட்டும் நிறைவேற்றல, அதுக்கு நேர் எதிராக செயல்பட்டு இருக்கிறாங்க. மாணவர்கள் கல்வி கடன் ரத்து செய்யப்படும். இது எவ்வளோ பெரிய ஒரு பொய். இது இந்த பொய்யை சொல்லி எவ்வளோ மாணவர்களுடைய கல்வி கடன், நகை கடன், விவசாய கடன், இந்த 3 கடன் ரத்து 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 ரத்துன்னு அந்த வார்த்தையை சொல்லி சொல்லியே ஏமாத்தி ஆட்சிக்கு வந்த திமுக மக்கள் உங்களை ரத்து பண்ண போறாங்க 6 மாசத்துல. நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். இந்த வாக்குறுதி முதலமைச்சர், இப்ப இருக்கிற துணை முதலமைச்சர் தெருவா பேசினாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு வாரத்தில் நீட்டு ரத்து. நான் கேட்கிறேன், இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே மத்திய அரசு ரத்து பண்ணணும், இன்னைக்கு சொல்றீங்க, அது இந்த வார்த்தை அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே? மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும். திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 4.5 ஆண்டுகளில் ஒரே ஒரு மருத்துவ கல்லூரி கூட தொடங்கவில்லை. முதல் தலைமுறை பட்டதாரிக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை. அரசு வேலை வாய்ப்பே இவங்க உருவாக்கல, அவர் முன்னுரிமை எங்க கொடுப்பாங்க? பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிலைப்பு வழங்கப்படும். பாவம் ஆசிரியர்கள் மாட்டிட்டு இருக்கிறாங்க இவங்க கிட்ட. சுகாதாரத்துறையிலே தமிழ்நாட்டில், அதாவது இந்திய அளவிலே தமிழ்நாட்டிலே சுகாதாரத்துறையிலே 26வது இடத்தில் வருகிறது தமிழ்நாடு. இவ்வளவுனா அவங்க பட்ஜெட்ல எவ்வளோ மருத்துவத்துறைக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்கின்றார்கள். எங்க இந்திய அளவில் கம்பேர் பண்ணி பார்த்தா 26வது இடம் அந்த பட்டியலில் வருது. இருக்கிறது பார்த்தா 29 பெரிய மாநிலங்கள், அதில் 26வது இடம். கல்வியில் எவ்வளோன்னு பார்த்தா 20வது இடம். வேளாண்மையில் பார்த்தா 15வது இடம். அப்போ இந்த அரசு எங்க விடிய போகுது, என்ன செய்ய போகுது? அரசு துறை காலியிடங்கள் நிரப்பப்படும். 3.5 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை. இதுதான்ப்பா சொன்ன பெரிய ஒரு பொய். 3.5 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை. 3.5 லட்சம். எவ்வளவு அரசு வேலை கொடுத்தாங்க தெரியுமா? இது வரைக்கும் 44,000 பேர். அதுல 15,000 பேர் தற்காலிகம், 29,000 நிரந்தர வேலை. ஒன்னுத்து கூட புதுசா உருவாக்கல. 3 லட்சம் உருவாக்குவோம் சொன்னார்கள், 3.5 லட்சம் காலி இடங்களை நிரப்புவோம் என்று சொன்னார்கள். தமிழகத்தில் அமைத்துள்ள தொழில் நிறுவனங்களில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்புகளை தமிழர்களுக்கே வழங்கப்படும். சட்டம் இயற்றப்படும். என் வாக்குறுதி 196. இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி. ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு. நீங்க ஆந்திராவில் நீங்க ஸ்ரீ சிட்டி போங்க. அங்க ஸ்ரீ சிட்டியில அங்க யாரு முதல்ல வேலை எடுக்கிறாங்க? அங்க இருக்கிற ஆந்திராவை சார்ந்தவர்கள். கர்நாடகாவை நீங்க போனீங்கன்னா அங்க யாரு அங்க வேலை எடுக்கிறாங்கன்னா கர்நாடகாவை சார்ந்தவர்கள். அங்க கர்நாடகானா அந்த பகுதியில் இருக்கிறவர்கள். ஆனால் இவர்கள் தொடர்ந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன், இது எவ்வளவு முக்கியமான ஒரு சட்டம், முக்கியமான சட்டம். தமிழ்நாட்டில் 1,30,00,000 படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அடுத்தது மின் கட்டணம் குறைக்கப்படும். இது வாக்குறுதி. குறைச்சாங்களா? இந்த 4 ஆண்டுல 4 முறை ஏற்றிட்டாங்க மின் கட்டணம். மாதம் ஒரு முறை மின் கட்டணத்தை கணக்கிடும் முறை கொண்டு வரப்படும். இதனால் நுகர்வோருக்கு ஆண்டிற்கு 6,000 ரூபாய் வரை மிச்சமாகும். எவ்வளோ பெரிய ஒரு மோசடி இந்த வாக்குறுதி. மோசடி வாக்குறுதின்னு சொல்லுவேன். ஆக 87 விழுக்காடு வாக்குறுதிகள் திமுக நிறைவேற்றவில்லை. இது ஆதாரபூர்வமாக இதில் இருக்கிறது. இதற்கு நாங்கள் எங்க வேணாலும் நான் வரேன் விவாதம் செய்வதற்கு. பொது மேடையில் முதலமைச்சர் வரட்டும், அவருக்கு நேரம் இல்லைன்னா யாராவது துணையை வரட்டும், இணை வரட்டும், 2 அமைச்சர்கள் வரட்டும், அதிகாரிகள் வரட்டும், கட்சிக்காரங்க யாரோன்னா வாங்க, நான் வரேன். நான்
நீங்கள் நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பற்றி விவாதம் செய்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன். எந்த மேடைக்கு வேணா நான் வரேன். நான் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.